Oh, okay, okay. Leben in der Stadt, life in the city. So, was is wichtig in einer Stadt? Say in CD photos and ordinancy. So, ஒரு சிட்டின்னா என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? ஸோ தட்ஸ் கிராங்கன் ஹவுஸு. இது எந்த ஃபோட்டோ, எந்த பிக்சரு? எஃப். அப்புறம் டி முல் அப்ஃபர் und die Straßenreinigung. முல் அப்ஃபர்னா கார்பேஜ் க்ளீன் பண்ண, இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் க்ளீன் பண்ணுறது. ம். டி Polizei. Das Restaurant. Okay. Die Behörde, das Amt. Behörde, Amt ரெண்டுமே ஒன்று தான், ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஸோ என்னன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி அங்கே வந்து பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறது, இல்லை லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அஃபிஷியலாக டாக்குமெண்ட் சைனு. ஸோ அப்புறம் தி ஆஃபன்க்ளிஷன் Verkehrsmittel, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். குட். ஸோ இங்கே என்னென்னா ஏதோ ஒரு பிக்சர் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கெல்னர் என்ன பண்ணுவாங்க, ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு சர்வ் பண்ணுவார் இல்லைங்களா. டெர் கெல்னர் சர்வீரியட் தஸ் எசன் இம் ரெஸ்டாரண்ட். போலீஸாக என்ன பண்ணுவார், ஸோ போலீஸ் வில் ப்ரொடெக்ட் த பீப்புள் ஃப்ரம் டேஞ்சர். டி Polizei beschützen die Menschen von Gefahren. ஆமாம். ஸோ இவங்க ஓகே. இங்கே ஆல்ரெடி ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ டி முல் அப்ஃபர் மார்க்ட் கௌபர். ஸோ முல் அப்ஃபர் வந்து இந்த கார்பேஜ் கிளீனர் என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணிட்டு they will take care of the garbage. Entsorgt den Müll und entsorgt den Müll. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்றது வந்து ஆக்டிவிட்டீஸ் எழுதணும். ஓகே. Hören Sie die Personen, wo arbeiten Sie und was sagen Sie über ihre Arbeit? ஸோ இந்த பீப்புள் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க இந்த ஒர்க்கை பற்றி என்ன சொல்கிறாங்க. இவர் என்ன சொன்னாரு கேட்டீங்களா? என்னப்பா? கிராங்கன் ஹாஸ்பிட்டலில் தானே ஒர்க் பண்ணுறாரு. என்ன சொன்னாரு அவரு? அப்படியா? மற்றவங்க எல்லாருக்கும் கேக்குதா, இல்லை ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா?
ஏன் அந்த மாதிரி? நான் பேசுறது கரெக்டா இருக்கா? ஓ, ஓகே ஓகே. சரி, உங்ககிட்ட எப்படி இருந்தாலும் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, செக் பண்ணீங்களா? ம். ஸோ இவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? நானும் சரியா கேட்கல அதான். ம். ஸோ இதை பேஸ் பண்ணி சொல்லுங்க, இப்போ என்ன சொல்றாரு அப்படின்றது. ஸோ அவர் எத்தனை வருஷமா ஒர்க் பண்றாரு? 4 years. ம். ஸோ மோஸ்ட்லி நைட் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தட் இஸ் டயரிங், எக்ஸாஸ்டிங்கா இருக்கு இல்லைங்களா? ஆமா. ஸோ Arbeiten Krankenhaus als Krankenpfleger. ஓகே. ஸோ இவங்க இந்த லேடி எங்கே ஒர்க் பண்றாங்க? ஸோ Arbeit im Behörde அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதேதான் இதுவும், இதோட நேம் கூட அதேதான். Bürgeramt. சிட்டிசன்ஸ் ஆஃபீஸ். Bürgeramtனா சிட்டிசன்ஸ் ஆஃபீஸ். ஸோ ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க லாஸ்ட் வீக் ஒரு லேடிக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஷீ இஸ் ஹாப்பி வித் த ஒர்க்.
ஓகே, இவர் என்ன ஒர்க் பண்றாரு, எங்க ஒர்க் பண்றாரு? மூல் ஆப் ஃபார் பை டெல் மூல் ஆப் ஃபார். ஸோ இவரோட ஜாபை வந்து நிறைய சில்ட்ரனுக்கு வந்து ஒரு ட்ரீம் ஜாப் மாதிரி யோசிப்பாங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அண்ட் எவ்ரி ஒன் கிரீட்ஸ் மீ வெரி வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை தவிர வேற என்ன இம்பார்ட்டண்ட்? வாட் இஸ் ஃபார் ஜீன் ஆஃப் விஸ்டிக் இன் ஐனர் ஸ்டார்ட்? இது இது இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாருமே தவிர வேற என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் தேவைப்படுது சொல்லுங்க. ஏமா? ஓகே, என்டர்டெயின்மெண்ட் பார்க். பார்க்கு. அப்புறம் சூப்பர் மார்க்ஸ் தேவை, எஜுகேஷன். எஜுகேஷன் தேவை இல்லைங்களா, பில்டிங். ஸோ சூப்பர் மார்க்ஸ், சூப்பர் மார்க்ஸ் தேவை, பில்டிங். பில்டிங்னா எஜுகேஷன், பார்க்ஸு. அந்த மாதிரி இன்னும் என்னெல்லாம் தேவையோ அப்படி. Ich finde die eine Universität sehr wichtig. ஸோ அதே மாதிரி ich finde parks, natural parks, nature parks sind wichtig அப்படின்னு சொல்லலாம். Da können die Leute spannen design. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணலாம், ausruhen. So eine Stadt braucht eine Feuerwehr. So fire brigade தேவை, பார்க்ஸ். ஸோ இது மாதிரி எல்லாம் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணலாம். நெக்ஸ்ட், நாய் இன் வீன். Lesen Sie Valentina's blog. Seit wann ist sie in Wien und was will sie dort machen? ஸோ யார் படிக்கிறீங்க? ஸோ யார் மீனிங் சொல்றா? யாருமே படிக்கலையா? Seit vorgestern வந்து since day before yesterday I am in Vienna and everything is super. Mine Vermieter அப்படின்னா ரெண்ட்டுக்கு வீடு, ஹவுஸ் ஓனர் அவங்க தான். It is very nice. She had explained me very much about the Vienna. My room is very small but very bright and beautiful. So yesterday I went to the Stephan's Dom. So I saw that place and I went for a walking in the center. Then I visited a few cafe, restaurants and cafes for inquired for a job as a helper.
இஸ் மஸ்ட் ஏர்ன் ஃபார் த மெஸ்டன் டாக். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஃபோர் அவங்க யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஜாபுக்கு ஜாயின் பண்ணும், பார்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு. ஒன் ஸ்டேல் டாய் ஃபார். ஸோ அது வந்து அவங்க என் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் இருக்கும் இல்லைங்களா, இன்டர்வியூ இருக்கு. Ich habe einen Termin for Vorstellungsgespräch in einem Restaurant. இன்டர்வியூ இருக்கு. Das restaurant வந்து மாடர்னா இருக்கு and menu card everything I liked it very much and people were very friendly and I hope I can work there. So keep your fingers crossed for me. Tomorrow forenoon at 11 o'clock. Hal Zain. ஸோ 11 o'clock வந்து எனக்கு இன்டர்வியூ இருக்கு. ஸோ danach muss ich dringend ein paar Dinge erledigen. ஸோ அதுக்கப்புறமா few things I have to do complete it. For example, பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும், ஃபார் மை சேலரி, லோன் என்ன சேலரி ஓப்பன் பண்ணும். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் எவ்ரி திங், எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும். வேலண்டைன்ஸ் கெஃபெல்ட் இஸ் இன் வியன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஸோ சேர் குட். இங்கே வந்து சேர் குட். ஸோ இன் வியன்னா ஈஸ்ட் சி எப்போத்துலேருந்து இருக்கிறாங்க? என்னாச்சு? ஃபார் கெஸ்டன் டே பிஃபோர் எஸ்டர்டேலேருந்து. த சிம்மர் ஃபார் வேலண்டைன் ஈஸ்ட் கிளைன். அப்புறம் கெஸ்டன் ஹேட் சி என்ன பார்த்தாங்க? Stephens Dom angesehen. So பார்த்தாங்க. Zeit will in Vienna studieren und sucht sie will in அவங்க என்ன தேடுறாங்க? einen Job. ஜாப் வேலை தேடுறாங்க தானே? இங்க வந்து என்ன அல்ஸ், இதோ பாருங்க, einen Job als Haushilfe. அதையும் சேர்த்துக்கோங்க, einen Job als Haushilfe. So morgen hat sie um 9:30 einen Termin in einem Restaurant. ஸோ ரெஸ்டாரண்ட்ல ஜாப் இருக்கு. ஓகே, தனா கேட்ஸி. ஸோ அதுக்கப்புறமா எங்கே போகிறாங்க? ஜுவர் பேங்க்கு போகிறாங்க இல்லைங்களா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னு. und eröffnet ein Kontoனா அக்கௌண்ட். பேங்க்கு போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்க. ஸோ இங்க வந்து ஒரு இன்டர்வியூனா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? Vorstellungsgesprächனா இன்டர்வியூ, ஜாப் இன்டர்வியூ. அதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஜாப் இன்டர்வியூல? எக்ஸ்பீரியன்ஸ், haben Sie Erfahrung in diesem Bereich, இந்த ஏரியால இல்ல இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்புறம் வேற என்ன கேட்பாங்க? சரி, ஓகே.
நீங்க இந்த ஆடியோ கேட்டுட்டு வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க. சேம் சேம் ஆடியோ தான். நீங்க வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மார்க் பண்ணணும். ஆடியோ கேட்டுட்டே இருங்க, நான் வரேன். கேட்டுச்சா ஆடியோ? ப்ராப்பரா கேட்டுச்சா? ஓகே ஓகே. இன்னொரு தடவை ப்ளே பண்ணுமா இல்ல இதுவே மார்க் பண்ணிட்டீங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கமலேஷ் மார்க் பண்ணிட்டீங்களா? இன்னொரு தடவை ப்ளே பண்ண வேணாமா? என்னதுப்பா சரியா கேட்க மாட்டேன். ஆஷா ஓகே ஓகே.
மார்க் பண்ணிட்டீங்களா? So Valentina hat knocked me in einem Restaurant gearbeitet. Richtiga. எல்லாரும் அதே தான் சொல்றீங்களா? ஓகே ஃபால்ஸ். ஆக்சுவலி அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாக் நீ நான் ரெஸ்டாரண்ட் ஆர்பைட்டர்னா இதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணதே இல்லைன்னு சொல்றாங்க. பட் ஃபால்ஸ் தான். ஓகே அண்டர் பார் ஆர்பைட்டன் zwei Personen இல்லையே. Valentina kann auch spontan arbeiten. So Valentina arbeitet nächster Donnerstag im Restaurant. Valentina darf bunte Kleidung tragen. bunte Kleidungனா நல்ல பிரைட் கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே சொன்னாங்க. Valentina findet die Bezahlung okay. Bezahlungனா என்னது? பேமெண்ட். ஓகே. நீங்க அந்த அலாங் ஆப்ல மறுபடியும் கேட்டு பாருங்க சரிங்களா? ஓகே. எந்த இடத்துல டவுட் இருக்கோ அதை நீங்க கேட்டு இது பண்ணிக்கோங்க. Lesen Sie Valentina's List. ஸோ அவங்க ஆக்சுவலி என்னென்ன லிஸ்ட் தேர்ஸ்டேக்கு இது எல்லாமே ரெடியா இருக்கணும் இந்த 5மே. ஸோ இவங்க பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள இது எல்லாமே. ஸோ இதை பேஸ் பண்ணி எதெல்லாம் ரெடி இருக்கு எதெல்லாம் ரெடி பண்ணணும். ஆக்சுவலி எதெல்லாம் ரெடி இருக்கு அதை வந்து மார்க் பண்ணணும். Ich muss not das weiße T-shirt waschen. ஸோ ஒயிட் டிஷர்ட் என்ன பண்ணுவாங்க? வாஷ் பண்ணணும்ன்றாங்க. Die aktuelle Speisekarte ist in meiner Tasche. ஸோ கரண்டா இருக்கிற அந்த மெனு கார்டு வந்து என் பேக்ல இருக்கு. Die weiße Bluse habe ich. ஸோ ஒயிட் டாப்ஸ் இருக்கு. Aber ich muss noch den schwarzen Rock kaufen. ஆனா black skirt நான் வாங்கணும். Das sehe ich die weiße, dann sehe ich die weiße Bluse mit dem schwarzen Rocken. அப்போ அந்த black skirt மேல white tops என்னால போட முடியும் அப்படின்றாங்க. அப்புறம் die bequemen Schuhe stehen im Schrank. These and okay. ஸோ கம்ஃபர்டபுளான ஷூஸ் வந்து கபோர்ட்ல இருக்கு, அது ஓகேவா இருக்கும். ஸோ இப்போ இதுல எது ஓகேவா இருக்கு, எது நல்ல கரெக்டா இருக்கு அவங்க கிட்ட ரெடியா? ஷூஸ் ஓகே. அப்புறம் ஓகே. அப்புறம் வேற டிஷர்ட் வந்து வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ரெடியா இல்ல. இங்க பாருங்க டி weiße Bluse habe ich. ஒயிட் டாப்ஸ் என்கிட்ட இருக்கு ஒண்ணு. ஸோ அது ரெடியா இருக்கு. ஸோ இப்போ அவங்க ஸ்கர்ட் வாங்கணும், டிஷர்ட் வாஷ் பண்ணணும். ஸோ இதுல என்னன்னா எண்டிங் என்னன்னு இப்போ அட்ஜெக்டிவ் நான் தென் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல். ஸோ பிளாக் ஒயிட் இது எல்லாமே அட்ஜெக்டிவ் தானே. இது வந்து இந்த டேர் தஸ் டி வரும்போது இதோட எண்டிங் அட்ஜெக்டிவோட எண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லா பார்த்துக்கோங்க. அட்ஜெக்டிவ் நான் தெம் பெஸ்டிம்டன் ஆர்டிக்கல். பெஸ்டிம்டன் ஆர்டிக்கல்னா டேர் தஸ் டி டி. இதுக்கு அப்புறமா இந்த டேரு தஸ் டி டிக்கு அப்புறமா அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அந்த அட்ஜெக்டிவ்க்கு என்ன எண்டிங் கொடுக்கணும் அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாமினேட்டிவ்ல என்ன வந்திருக்கு? எல்லாம் பிளாக்ல தான் ஈல தான் வந்திருக்கு. டேஷ் வாட்ஸர் ராக், தஸ் வைசர் டிஷர்ட், டி வைசர்
ப்ளூசர். டி பெக்வீமன். இங்க வந்து பெக்வீமன் இஎன் வந்திருக்கு. இஎன் எண்டிங். ஸோ அக்குசாட்டிவ்ல என்ன வந்திருக்கு? இஎன். மறுபடியும் இது இ. டாட்டிவ்ல என்ன வந்திருக்கு? எல்லாமே இஎன். எல்லாமே இஎன். நல்லா பார்த்துக்கோங்க. டேம் டேம் இது டேம் டேம் டேர் டேம் இது டாட்டிவ்ல வந்துச்சுன்னா இது எல்லாமே இஎன் 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 எண்டிங் வந்திருக்கு. நாமினேட்டிவ்ல வந்து எல்லாமே இ கடைசியில் இது ப்ளூரல் மட்டும்தான். அக்குசாட்டிவ்ல மேஸ்குலினும் ப்ளூரலும் வந்து இஎன் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் இது வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து கெஸ்ட் அண்ட் வார் மைண்ட் ப்ரோப் டாக். ஸோ எஸ்டர்டே வந்து இந்த ப்ரொபேஷன் டே இருக்கும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் டே. உங்களுக்கு வேலைக்கு போயிருக்காங்க, தேர்ஸ்டே வர சொன்னாங்களா? ஸோ அங்கே போனாங்க. எஸ்டர்டே வாஸ் மை ப்ரொபேஷனல் டே. ஆலஸ் வார் குட். எல்லாமே நல்லா இருந்துச்சு. டி இங்க என்ன எண்டிங் வரணும்னு சொல்லணும். டி கொலிகன். கொலிகன்னாலே என்னது? ப்ளூரல். ஸோ என்ன எண்டிங் வரணும்? ஆமா, ப்ளூரல்னாலே எதுவுமே யோசிக்க வேணாம். அது டாட்டிவா அக்குசாட்டிவா நாமினாட்டிவா என்ன எதுவுமே யோசிக்க வேணாம். எல்லாமே இஎன் 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 வந்திருக்கு. ஸோ டி நாயன். நாயன் கொலிகன் ஹாபன் மியர் ஜேர் கெஹால்ஃபன் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஒன் மியர் ஆலஸ் ஏர்க்லட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். தி கேஸ்டர் வாரன் அவுக் ஆல ஃப்ரான்லிஷ். கெஸ்ட் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. கைன் வண்டர் நோ வண்டர். பைடர். ஆக்சுவலி பை வந்தாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பை அக்குசாட்டிவ். சாரி, பை வந்து ப்ரிப்போசிஷன். பை வந்தாலே என்ன எந்த இதில் வரும்? ஆஹா, நாமினேட்டிவ்ன்றது சப்ஜெக்ட். அது முன்னாடியே ஃப்ரண்ட்லேயே வந்துடும். அது நீங்கள் வந்து எந்த ப்ரிப்போசிஷன்ஸும் தேவை கிடையாது நாமினேட்டிவ்க்கு. ஆனால் அக்குசாட்டிவ் ப்ரிப்போசிஷன் டாட்டிவ் ப்ரிப்போசிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து A1லயே உங்களுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த இது உங்களுக்கு அது ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். நீங்க மறந்துருப்பீங்க. இருந்தாலுமே நீங்க அக்குசாட்டிவ் ப்ரிப்போசிஷன் டாட்டிவ் ப்ரிப்போசிஷன் நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். அது வச்சுதான் நம்மளால இது பண்ண முடியும். ப்ரிப்போசிஷன் வித் டாட்டிவ் என்னென்ன ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு? ஜூ, பை, ஹவுஸ், ஃபான், அப்புறம் இன்னு. இன்னு ஞாபகம் இருக்கா இப்போ? ஸோ இப்போ வந்து என்ன ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு? பை வந்திருக்கு. பை வந்தாலே என்ன வந்துருவாங்க? டாட்டிவ் ப்ரிப்போசிஷன். ஸோ பை அப்போ என்ன வரும்? டேர். நீங்கள் வந்து டேர்னால இங்கே என்ன வருது? இஎன். ஸோ டாட்டிவ்னாலே நீங்கள் யோசிக்கவே வேணாம், எல்லாத்துலேயுமே இஎன் தான் வருது. அது மேஸ்குலினா நாய்ச்சுமா ஃபெமினா எதுவுமே யோசிக்க வேணாம். டாட்டிவ் தெரிஞ்சதுனாலே கண்ணை மூடிட்டு இஎன் போட்டுடலாம். என்டி பை த டாலஞ்ச் பைஸ் அ காப்டர். அப்புறம் தஸ் வந்தாலே இங்க என்ன வந்திருக்கு? இது சப்ஜெக்ட். ஸோ தஸ் leckere. leckere essen ist wirklich eine Sensation. அப்புறம் der ஸோ ஏன் இ வந்து இது நாமினேட்டிவ்ல இது எல்லாமே. சரிங்களா? டேர், ஸ்வாட்ஸ, தஸ்.
ஸோ டிக்கு மட்டும்தான் இந்த ப்ளூரலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும். காக் இஸ் அண்ட் குன்ஸ்லர். ஸோ எங்க குக் வந்து ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கிறாரு. மார்க் ஹவுஸ் தென் ஃப்ரெஷ். ஹவுஸ் வந்தாலே என்ன ப்ரிப்போசிஷன்? ஹவுஸ் என்ன ப்ரிப்போசிஷன்? இப்பதானே பார்த்தோம். என்ன ப்ரிப்போசிஷன்? டாட்டிவ். ஸோ அதனால இங்க என்ன வரும்? ஹவுஸ். டாட்டிவ்னாலே எஸ் ஃப்ரெஷ்ஷன். ஸோ ஃப்ரம் த ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸில் வந்து நல்ல டெலிகேசிஸ் எல்லாம் பண்ணுறாரு. ஸோ நாக் தேர் ஆர் பை டூஃப்ட இஷ் ஆக் எட்வஸ் எஸ்என். ஸோ ஆஃப்டர் ஒர்க் வந்து ஐ வாஸ் அலோவ் டு ஈட் சம்திங். ஒன் தஸ் பெஸ்ட் ஈஸ்ட். பெஸ்ட் என்னன்னா இஷ் ஹாபர் டென். ஐ ஹாவ் இயன் இஷ் ஹாபர் டென் நாயன் ஜாப். ஸோ இப்போ வந்து எனக்கு ஹாபன்றது வந்து இந்த வேர்ப் அக்குசாட்டிவ் வேர்ப். ஸோ அக்குசாட்டிவ்ல வரும். ஸோ இஷ் ஹாபர் டென் நாயன் ஜாப். Der Chef hat mir heute Bescheid gegeben. ஸோ பாஸ் வந்து எனக்கு இன்னைக்கு சொன்னாரு. யூ கேன் கண்டினியூ. சூஸ் யூ கேன் கண்டினியூ. இப்போ புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் இது நல்லா படித்து வச்சுக்கணும். அட்ஜெக்டிவ் நாக் டைம் பெஸ்டிம்டன் ஆர்டிக்கல். இன்னொன்று அடுத்தது வரப்போது அட்ஜெக்டிவ் நாக் டைம் உன் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல். ஐனே வந்துச்சுன்னா அதோட எண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு கிராமர் புக் அனுப்பியிருக்கேன். எத்தனை பேர் செக் பண்ணியிருக்கீங்க? பிடிஎஃப் அனுப்புனேன்னா உங்களுக்கு அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து A1லேருந்து B1 வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் கிராமர் அதில் இருக்குது. நீங்கள் அதை உட்காந்து பண்ணிங்கனாலே நிறைய கிராமர் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அது கட்டாயம் நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு அதில் நிறைய பேஜஸ் இருக்குல்ல, 250 பேஜஸ்ஸு. ஆனாலும் வேர்த்து தான், நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி.